டியூஸ்டே மார்னிங் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தம்பிக்கு சாப்பாடு ஊட்டினதும் அப்புறம் இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. காலைல எந்திரிச்சு வந்துட்டு வெளியே வந்தால் சரியான மழை. சரி ரொம்ப குளிர்ச்சி. கொஞ்ச நேரம் வெயிலையும் நின்றுட்டு ஒரு பால்காரங்க பால் ஊற்றி வச்சுருந்தாங்க. போய் அதையும் எடுத்துகிட்டு பாலை காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சிட்டு சின்ன சின்ன வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தம்பி விளையாடிட்டு தான் இருந்தான். அதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் இன்றைக்கி தம்பிக்கு சாப்பாடு தான் ஊட்ட போகிறோம் நானும் அம்மாவும். அதனால தம்பியும் கிளப்பிட்டு நானும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வந்துட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் தானே கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பி தூக்கிட்டு நடந்து போனேன். எனக்கு வந்து குருவாயூரில் போய் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டணும்னு சொல்லிட்டு தம்பி பிறந்ததுலேருந்தே ஆசை. அவன் குட்டியாக இருக்கிறதுனால வந்துட்டு எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது. சரி பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலே போய் ஊட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. எங்களுக்கு இந்த கோயில் அது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வளகாப்பானதும் இந்த கோயில் தான். அதுக்கப்புறம் நான் தம்பியை ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனதும் இந்த கோவில் தான். அதனால் சரி சாப்பாடு நம்ம இங்கேயே ஊட்டிடலாம். அது இல்லாமல் எங்களோட வீடு ஃபங்க்ஷன் பண்ணும்போது தான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணாங்க. அதனாலே ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் கோவிலில் வந்துட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி வீட்டில் எல்லாத்தையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கொண்டு வந்த பொங்கலை வந்து சாமிக்கிட்ட வச்சு வாங்கிட்டு ஊட்ட சொன்னாங்க. அப்புறம் அம்மா தான் ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாங்க. அப்புறம் சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கப்புறம் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு நாங்களும் சாமிலாம் கும்பிட்டு சாமியார் வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க பொங்கலை அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்குள்ளே நானும் ஊட்டி விட்டுருக்கலாம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தம்பிக்கு சாப்பாடு கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அவனுக்கு அதுக்குள்ளே பசி வந்துடுச்சு. அப்புறம் சொல்லிட்டு சாமி கூட்டிகிட்டு சாமிக்கிட்ட வந்து தம்பியை வச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வந்துட்டு சாமிக்கிட்ட வந்துட்டு வச்சு வாங்கினோம். என்ன சொல்கிறதுனா ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கோயிலுக்கு போனது வந்து ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு செவ்வாய்க்கிழமை கோயில் வரணும்னு ஆசை. ஆனால் என் பையனை வச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு எப்போவாது இது மாதிரி அம்மா இருக்கும்போது வந்துட்டு போவோம். அப்புறம் தம்பியும் வச்சு வாங்கிட்டு சரி பிரகாரத்தை சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றும் போது விநாயகரை பார்த்துட்டு தம்பி கைக்குட்டி சாமி கும்பிட்டுருந்தான். அவனுக்கு இப்போ தான் 4 months ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் அழகாக சாமி கும்பிட்டுருந்தான். சரி சாமி கும்பிட்டு அம்மா கொண்டு வந்த பிரசாதத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தோன்னா சரி நானும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2-3 பேர்த்துக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உக்காந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு தம்பிக்கும் வந்து பால் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதுவும் கொடுத்துட்டு நாங்களும் அங்கே வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போனோம். இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே கொஞ்சம் நேரம் ஈவினிங் என்னால் வீடியோ எடுக்க முடியல மதியம் நடந்ததெல்லாம். அப்புறம் ஈவினிங் தான் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் சரி கடைக்கு போய் தம்பி கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் போனோம். போகும்போது மழை வந்துருச்சுனால தம்பியை கொண்டு போய் அம்மாட்டி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கொண்டு போய் அம்மாக்கிட்ட விட்டுட்டு அவனை விட்டால் தான் நாங்கள் ஏதாவது வேலை செய்ய முடியும். ஏதாவது பண்ண முடியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கொண்டு போய் விட்டுட்டு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போனோம். தம்பிக்கு கொஞ்சம் ராகியும் கரும்பு சக்கரை அந்த மாதிரி 2 பொருள் தான் வாங்க வந்தோம். ஆனால் நாங்கள் வாங்க வந்த பொருளை தவிர்த்து வேறு எல்லா பொருளுமே பார்த்துட்டு இருந்தோம். இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு. சரி கண்ணை மூடிட்டு நம்ம என்ன வாங்க வந்தோமோ அதை மட்டும் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா நான் கடைக்கு வந்தாலே செலவு அதிகமாகிடுதா சரின்னு சொல்லிட்டு வாங்க வந்ததை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு வீடியோவை பார்த்தோன்னா ரொம்ப ஷை, எதுவுமே பேச மாட்டார். ஏதாவது பேசுங்க அப்படின்னாலும் அமைதியாகவே வந்துட்டு இருந்தார். அப்புறம் நானும் ஏதாவது பேசிவிட்டு அப்புறம் நாங்களும் அப்படியே வந்துட்டோம். சிக்கன் கடைக்கு போனோம் சாப்பிட்லான்னு சொல்லி சில்லி சாப்பிட்லான்னு. ஆனால் அந்த வீடியோ எடுக்கலைங்க, மறந்துடுறேங்க. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனால மறந்துடுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கே. அப்புறம் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இனி வர வீடியோ வந்து சூப்பராக நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.